Stop suffering. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களே. கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் எல்லோரையும் மீண்டும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் வழியாய் உங்களோடு தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நேற்று இரவு நாம் பிரிவினையின் ஆவியை குறித்து பார்த்தோம். பிரிவினையின் ஆவியினுடைய முக்கிய காரணம் கடந்த கால பாதிப்பினால் மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பது. எல்லா நேரம் இருள் பயன்படுத்துகிற ஆயுதம் என்னவென்றால் நீங்கள் நிறுத்தப்பட்டிருக்க வேண்டும் அல்லது தடுக்கப்பட்டிருக்க வேண்டும். குறிப்பாய் உங்களுடைய பார்வையை பின்னிட்டு திரும்பி உங்களை பார்க்கும்படி செய்வது. சில நல்ல அனுபவங்களை, சில நல்ல விசேஷமான காரியங்களை நம்ம நினைச்சு பார்க்கறது எவ்விதத்திலும் தவறில்லை. நன்றி மறவாத தன்மை என்பது அதுதான். ஒருத்தர் செய்த நன்மையை மறக்காமல் இருக்கும். ஆனால் அவர் செய்த தீமை எப்படி? நியாயத்தின்படி நீங்கள் பார்த்தால், நியாயத்தின்படி பேசினால், நான் நல்லதை மட்டும் நினைக்கிறேன், அப்ப தீமை எப்படி நீங்க கேட்கலாம். ஆனால் நீங்க நன்மையை நினைக்கும் போது உங்க மனசுல என்ன ஏற்படுது? சந்தோஷம் இல்லையா? மகிழ்ச்சி, உற்சாகம் இல்லையா? நல்ல ஒரு 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 உணர்வு இல்லையா? அதே கெட்டதை நீங்க நினைச்சு பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது? என்ன செய்யுது உங்க உடலுக்கு? ஒருத்தர் செய்த கெட்டதை நீங்க நினைக்கும் போது உங்க மனசை யோசிங்க. உங்க இருதயம் எப்படி உணருது? கோபமா இல்லையா? விரக்தியா, வெறுப்பா, ஆதங்கமாய், சலிப்பாய், சில நேரம் ஆத்திரமாய், குதிப்பாய். அது எவ்வளவு வேணும் உங்களுக்கு நல்லதா? அந்த அந்த யாரு செய்தாங்களோ அந்த நபரை மறந்து விடுங்க. நான் உங்களை பற்றி பேசுகிறேன். ஒருத்தர் செய்த அந்த கெட்டதை நினைச்சிட்டு இருக்கிறதுனால உங்க உடலுக்கு நல்லதா? உங்க மனசுக்கு நல்லதா? உங்கள் எண்ணங்களுக்கு நல்லதா? எப்படி உங்களுக்கு தோணுது? அவங்க செய்த அந்த துரோகத்தை நினைக்கும் போது எப்படி உணர்றீங்க? ரொம்ப சந்தோஷமா, பேரின்பமா இருக்கா? கண்டிப்பா இல்லை. மிக பெரும் அளவில் கொதிப்படைகிறீர்கள். சில நேரம் அதனால பிரஷர், பல நேரம் தூக்கம் வர்றதில்லை அதை நினைக்கும் போது இல்லையா? சாப்பிட பிடிக்கல, வேலைக்கு போறது கூட பிடிக்கல. அந்த தொழிலாளி செய்யறது, நீங்க அந்த சக தொழிலாளி செய்யறது நினைக்கும் போது இல்லையா? இப்போ அவங்க செய்யற கெட்டது உங்களுக்கு எவ்விதத்திலும் நன்மை செய்யவில்லை என்று பார்க்கும்பொழுது நண்பர்களே, ஏன் அந்த கெட்டதை நினைத்து கொண்டிருக்க வேண்டும்? எதற்காக? விட்டு விடுங்க. அப்படியாக தான் கெட்டது இந்த பழைய விஷயங்கள் மூலமாய் செயல்படுகிறது. அதனால பல விளைவுகள் ஏற்படுகிறது. ஒருத்தர் நடந்த கெட்ட சம்பவத்தை மனசுக்குள்ள வச்சிருக்கும் பொழுது, கடந்த காலத்துல தன்னை மூழ்கடிக்கும் பொழுது மேலும் 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 அவர் தற்காலத்துல, அதாவது நிகழ்காலத்துல நிறுத்தப்படுகிறார். எதிர்காலமும் பாதிக்கப்படுகிறது. அதாவது எதிர்காலமே இல்லை என்பதை போல மக்கள் நினைக்கிறாங்க. அதுதான் தற்கொலை எண்ணம். எனக்கு இனி எதிர்காலமே கிடையாது, எனக்கு இனி நல்ல ஒரு விடிவு காலம் கிடையாது, இனி என் வாழ்க்கை மாற போறதே இல்லை, இனி நான் இப்படிதான் இருக்க போறேன்றதுதான் அந்த இருள் விரும்புவது. எனவேதான் மக்கள் அந்த தற்கொலைக்கு தள்ளப்படுறாங்க. கெட்ட ஒரு பழக்கத்துக்கு தன்னை அடிமையாக்குகிறார். என் நண்பர்களே, நான் இதை குறித்த சாட்சியை நீங்கள் பார்க்கும்படி விரும்புவதற்கு முன்பாய், இதை நான் உங்களுக்காய் காண்பிப்பதற்கு முன்பாய், ஆவிக்குரிய பாதிப்பின் 12 அடையாளங்களை குறித்த வீடியோ சீக்கிரமாய் நீங்க பார்க்கும்படி விரும்புகிறேன். இந்த கடந்த கால பாதிப்பு மனசுக்குள்ள ஒருத்தர் பூட்டி வைத்திருக்கிற தருணம், பாதுகாக்கிற தருணம், என்னென்ன பாதிப்பு அவருக்கு ஏற்படுகிறது நன்றாக கவனி. அசுத்தங்களினால் ஆட்கொள்ளப்படுவதற்கான 12 முக்கிய அடையாளங்கள்: தொடர் தலைவலிகள், பயங்கள், கெட்ட பழக்கங்களுடைய அடிமைத்தனம், தற்கொலை யோசனைகள் மற்றும் மன அழுத்தங்கள். தொடர் பொருளாதார இழப்புகள், கெட்ட கனவுகள் மற்றும் தூக்கம் இல்லாத இரவுகள், அசுத்தங்களினால் தாக்கப்படுதல், பொறாமை மற்றும் வன் கண்ணிற்கு பாதிக்கப்பட்டவர், உணர்ச்சி பூர்வமான ஏமாற்றங்கள்,
மருத்துவர்களால் கண்டறியப்பட முடியாத வியாதிகள், தோல்விகள் மற்றும் துரதிர்ஷ்டங்கள், குரல்களை கேட்பது மற்றும் நிழல்களை பார்ப்பது. இந்த அடையாளங்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டவராக இருந்தால் வெள்ளிக்கிழமை வல்லமையான தொடர்ச்சங்கிலி ஜெபத்தில் எங்களோடு இணைந்திருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த பிரச்சனைகளை நீக்கி போடுவதற்கு எங்களுடைய கூட்ட நேரங்கள் காலை 8 மணி, 10 மணி, மதியம் 3 மணி, விசேஷமாக மாலை 7 மணி. முகவரி 282 கீழ் 681 1000 விளக்கு, அண்ணா சாலை, சென்னை 6. எங்களுடைய கூட்டங்களுக்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன். 12 அடையாளங்களை பார்த்தீர்கள். மன அழுத்தம், ஒற்றை தலைவலி, தற்கொலை எண்ணம், தூக்கமின்மை, கெட்ட பழக்கம், தீராத வியாதி, பயம், பதற்றம், இது எல்லாவற்றுக்குமான அடிப்படையான ஒரு காரணமாய் நான் சொல்லக்கூடுமானால் நீங்கள் கடந்த காலத்திலேயே மூழ்கி கொண்டிருப்பது, நிறுத்தப்பட்டிருக்கிற ஒருவராய் அதனை குறித்த சாட்சி நீங்கள் பார்ப்பீர்கள். எப்படி ஒருத்தர் வாழ்க்கையில இருள் வேலை செய்து அந்த நபர் வாழ்க்கை முன்னோக்கி செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது. உண்மையில உங்க வாழ்க்கை அப்படியே இருக்கின்றது நிஜமல்ல நண்பர்கள். நீங்க யோசிக்க கூடுமானால் யாருடைய வாழ்க்கையுமே அப்படியே இருக்காது. ஒருத்தர் வாழ்க்கை மேல் நோக்கி போகலாம், இல்ல கீழ் நோக்கி போகலாம். வயது மாதிரி இல்லையா? கண்டிப்பாய் கீழ் நோக்கின்றது வயதுக்கு இல்லை, ஆனால் அதே வயதுன்றது கிடையாது. வயது செல்ல செல்ல, அதாவது நாட்கள் செல்ல செல்ல வயது ஆகிறது, காலங்கள் செல்ல செல்ல. அதே வாழ்க்கை ஒருபோதும் அதே மாதிரி இருக்காது. ஒன்று வாழ்க்கை முன்னேறும், இல்ல வாழ்க்கை பின்னோக்கி செல்லும். இந்த பின்னோக்கி என்பதுதான் பிசாசு விரும்புவது. நீங்க வாழ்க்கையில முன்னேறவே கூடாது. ஆனால் தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? நீங்கள் உலகத்தை ஜெயிப்பது, நீங்க உங்க வாழ்க்கையில ஜெயிப்பது. இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் தோற்பதை ஒருபோதும் அவர் விரும்புவது இல்லை. தோல்வி தேவன் நமக்கு பரிசாய் கொடுக்க விரும்பவில்லை. ஏன்னா தோல்வியில என்ன பரிசு இருக்கு? ஒருவேளை தோல்வியில எனக்கு அனுபவம் இருக்குன்னு நீங்க சொல்லலாம். அது நல்ல தோல்விகளா இருக்கும் பட்சத்துல, முயற்சித்து தோற்கும் பட்சத்துல. ஆனா அசுத்தத்துக்கு நீங்கள் தோற்பது அனுபவம் கிடையாது நண்பர்கள். நீங்கள் அசுத்தத்துக்கு தோற்க கூடாது. நீங்கள் அசுத்தத்தை ஜெயிக்க வேண்டும். இயேசு அசுத்தத்துக்கு தோற்கவில்லை, நன்மைக்கு தோற்றார். நல்லது செய்ய விட்டு கொடுத்தார், தீமைக்கு அல்ல. எனவே நீங்கள் ஜெயம் கொள்ள விரும்பினால், உங்களை எதிர்த்து வருகிற சூழ்நிலைகளை மீண்டு வர விரும்பினால், கர்த்தர் உதவி உங்களுக்கு தேவை என்பதை விரும்பினால், உங்களுக்கு ஒரு நன்மை செய்து கொள்ளுங்கள். எந்த நன்மை? கடந்த காலத்துக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். விசேஷமாய் கடந்த கால பாதிப்புகளுக்கு ஒரு கல்லை வைத்து அதை நிறுத்தி விடுங்கள். அதாவது உங்களுக்கு முன்பாக ஒரு கல்லை வைத்துக் கொள்வதற்கு முன்பாக இந்த கல்லை எடுத்து பின்னாடி வைங்க. எது உங்களை முன்னோக்கி செல்ல விடாம தடுக்குதோ அதற்கு ஒரு கல்லை வைத்து பின்பாக நிறுத்தி விடுங்கள். நீங்கள் முன்னோக்கி நகரும்படி இலகுவான ஒரு நிலைமை உங்களுக்கு ஏற்படும் முடியும். மக்களே, நறுமையான சாட்சி நீங்கள் பார்ப்பீர்கள். எப்படி அசுத்தம் ஒருத்தர் வாழ்க்கையை கட்டி வைத்து கீழ் நோக்கி கொண்டு சென்றதனால் கர்த்தர் கொடுத்த ஆலோசனை இந்த நபர் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு எப்படி அவர் மேல் நோக்கி சென்றார், முன்னோக்கி சென்றார், வெற்றிக்குரியவராய். நீங்களே பாருங்க. என் பேர் ஜெயமதி, என்னுடைய வயசு 33. முன்பாக என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமா அழிக்கப்பட்டதா இருந்தது. செய்வின பிரச்சனை, பயம், தாழ்வு மனப்பான்மை, தற்கொலை எண்ணம், எதை செஞ்சாலும் தோல்வி மனப்பான்மை, எதிலுமே என்னால வெற்றியை பார்க்க முடியாது. ஏன்னா என்னுடைய சிந்தனையில தோல்வியானது இருந்தது. எனக்கு ராத்திரியில தூக்க வராத பிரச்சனைகள் மிகவும் அதிகமா இருந்தது. என்னுடைய அப்பா செய்வினையினாலதான் இறந்தாரு. அதே செய்வினை என்னையும் எங்க அம்மாவையும் பாதிச்சது. எனக்கு சின்ன வயசுல இருந்தே தூக்கம் வராத பிரச்சனை இருந்தது. இன்னும் சொல்ல போனா நான் நிறைய யோசிப்பேன், எனக்கு மட்டும் ஏன் என் வாழ்க்கையில இவ்வளோ பிரச்சனை நடக்குது, என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இந்த மாதிரியான தோல்விகள் வருது, பயம் வருது, நான் சின்ன குழந்தை தானே, ஏன் என் வாழ்க்கையில இவ்வளோ பாதிப்புகள் இருக்குன்னு நான் யோசிச்சிருக்கேன்.
அதை நினைச்சு வருத்தப்பட்டிருக்கேன். இந்த பயம் நாளடைவுல என்னுடைய வாலிப வயதுலயும் என்ன பாதிச்சுது. என்னால பள்ளிக்கூடத்துல போக்கஸ் பண்ண முடியல. என்னுடைய வாழ்க்கையில தற்கொலை எண்ணமானது இருந்தது. இந்த வாழ்க்கைய வாழவே பிடிக்கல எனக்கு. ஏன்னா எனக்கு நிம்மதியே கிடையாது. இந்த பிரச்சனைகளோட நான் 16 வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இந்த பிரச்சனைகளுக்காக நான் நிறைய பீடத்துக்கு போயிருக்கேன். உதாரணத்துக்கு மருத்துவர்கிட்ட போயிருக்கேன், செய்வினை எடுக்கிறவங்க கிட்ட போயிருக்கேன், நிறைய பீடத்துக்கு போயிருக்கேன். ஏன்னா என்னுடைய பிரச்சனையானது மாறணுங்கிறதுக்காக. அதற்காக நான் தங்கத்தை தியாகமா கொடுத்திருக்கேன், நிறைய விதமான வெள்ளிகளை தியாகமா கொடுத்திருக்கேன், உணவு பொருட்கள், நிறைய விதமான உடைகள், என்ன விதமான ஆவிக்குரிய ரீதியா நான் எதெல்லாம் செய்ய முடியுமோ, பண ரீதியா எதெல்லாம் செய்ய முடியுமோ நான் எல்லாவற்றையும் கொடுத்தேன். ஆனா எந்த பீடமும் எனக்கு உதவி செய்யல. யாரெல்லாம் எதுக்காக என்னென்ன சொல்றாங்களோ நான் அதை எல்லாத்தையும் செய்வேன். என்னுடைய வாழ்க்கையில நான் இதெல்லாம் செஞ்ச பிற்பாடும் கூட என் வாழ்க்கையில நான் எந்த மாற்றத்தையுமே பார்க்கல. என்னுடைய வாழ்க்கையில இன்னும் பிரச்சனை ஜாஸ்தியாச்சு. ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை வரும்னு பார்ப்பாங்க. ஆனா என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்க இருக்க மோசமா போச்சு. என்னால உயிர் கூட வாழ முடியாதுன்னு நான் நினைச்சிருக்கேன். நான் யூனிவர்சல் ஆலயத்தை எப்படி கண்டடைஞ்சேன்னா, ஒரு ஊழியக்காரர் மூலமாக அவங்க என்ன அழைச்சிருந்தாங்க. நான் உடனடியா ஆலயத்துக்கு வரல. நான் ரொம்பவும் பிடிவாதம் பிடிச்சேன். ஏன்னா நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், இங்க மட்டும் என்ன நடக்க போகுது அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். நான் இந்த மாதிரியாக தான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு மிகவும் நிறைய பிரச்சனைகளோட வந்தேன். ஆமா, நான் ஆலயத்துக்கு வரும்பொழுது எனக்கு எதுவுமே புரியாது, எனக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா நான் நிறைய இடத்துக்கு போனதுனால ஆலயமும் யூனிவர்சல் ஆலயமும் அதே மாதிரிதான் இருக்கும்னு நான் நினைச்சு வந்தேன். ஆனா நான் இங்க வந்த பிற்பாடு விசுவாசின் வார்த்தையை ஏத்துக்கிட்டேன். அதன் பிற்பாடு நான் என்னுடைய சொந்த ஜபத்தை செஞ்சேன். நான் தேவன் இடத்துல சொன்னேன், தேவனே நீங்க உயிரோட இருக்கீங்கன்னா எனக்கு இந்த பிரச்சனையில இருந்து விடுதலை கொடுங்க. நான் செஞ்ச முதல் ஜபம் என்னுடைய தூக்க வராத பிரச்சனையில இருந்து விடுதலை ஆகணும். ஏன்னா நான் பல பீடத்துக்கு போய் நான் எந்த விதமான பதிலையும் பார்க்கல. இப்ப நான் இந்த பீடத்துக்கு வந்திருக்கேன். உண்மையாகவே தேவன் இந்த இடத்துல இருந்தா தேவன் எனக்கு பதில் கொடுக்கணும்னு நான் நினைச்சேன். நான் அன்னைக்கு செஞ்ச ஜபத்துல நான் விடுதலைய பார்த்தேன். தூக்க வராத பிரச்சனையில இருந்து நான் விடுதலைய பார்த்தேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் நல்லபடியா உறங்குறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் வரும்பொழுது எனக்கு பயமானது இருக்கும். எப்படி சொல்றது அந்த பயம்? என்னால வீட்டுல தனியா இருக்க முடியாது, அந்த அளவு பயமானது இருக்கும். ஆனா நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தொடர் சங்கிலி ஜபத்துல செய்வினையில இருந்து, என்னுடைய வாழ்க்கையின் சாபத்திலிருந்து, பயத்துல இருந்து நான் விடுதலைய பார்த்தேன். அதன் பிற்பாடு நான் ஆலயத்துக்கு உண்மைத்தன்மையா இருக்கணும், நான் தஸ்ம பாகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன், எப்படி நாம உண்மையா இருக்கணுங்கிறத கத்துக்கிட்டேன். அதன் பிரகாரம் நான் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தொடர் சங்கிலி ஜபம் செஞ்சேன். என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் மாற்றங்களை பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனா அது மட்டும் போதாதுன்னு நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு வர ஆரம்பிக்கும் போது இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியானது வந்தது. அந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில எல்லாமே இல்லைன்னா எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. எனக்கு அப்ப புரியல, எல்லாமே இல்லைன்னா எதுவும் இல்லைன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா நான் அந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சிய கூர்ந்து கவனிச்சேன், என்ன பண்ணணும் அப்படின்னு. யாரும் என்கிட்ட சொல்லல. ஆனா நானும் என்னுடைய தாயாரும் தீர்மானிச்சோம், எங்க வாழ்க்கையில இருக்கிற செய்வின பிரச்சனை வெளியே வரணும்னா நான் பல பீடத்துக்கு போய் பல விதமான தியாகத்தை செஞ்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு உண்மையான தேவன் என்னை விடுதலையாக்கணும்னா என்னுடைய தியாகத்தை நான் செய்யணும்னு நினைச்சேன். அதனால எங்க வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்தோம். எங்க கிட்ட இருக்கிற உடை, 2 தட்டு, அது மட்டும்தான் வச்சிருந்தோம் வீட்டுல. மத்தபடி எங்க கிட்ட இருந்த டிவி, ஃப்ரிட்ஜ், சோஃபா, பேங்க் பேலன்ஸ், என்னென்னலாம் இருக்கோ, பைக், எல்லாத்தையும் எடுத்தோம், வித்தோம், பீடத்தின் மீது வச்சோம். இது வரைக்கும் எங்களால எந்த தேவனும் எந்த ஒரு பீடமும் எங்களை காப்பாற்ற முடியல. ஆனா நாங்க உயிருள்ள தேவனுடைய பீடத்தின் மீதாக தியாகத்தை செஞ்ச பொழுது செய்வினையிலிருந்து முற்றிலுமா விடுதலைய பார்த்தோம். உயிருள்ள தேவன் எங்களை இந்த இடத்துல விடுதலையாக்கி இருக்காரு, முற்றிலுமா விடுதலையாக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமா முழுமையாக விடுதலையாக்கப்பட்டு நானே ஒரு ஆசீர்வாதமா இருக்கேன். தேவன் என்னுடைய வாழ்க்கையில மாபெரும் காரியங்களை செஞ்சவரா இருக்காரு, இன்னைக்கும் செய்யறவரா இருக்காரு. என்னுடைய வாழ்க்கையில திருமணமே நடக்காதுன்னு நினைச்சிருந்தேன் நானு. ஆனா இன்னைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்ட திருமணத்தை பெற்றிருக்கேன், சமாதானத்தை பெற்றிருக்கேன். அதுக்கும் மேலாக அவருடைய ஆவியானது எனக்குள்ளாக இருக்கிறது. இந்த ஆவியானவர் என் கூட இருக்கிற காரணத்தினால எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். இனிமேலும் எனக்கு அந்த பயம் கிடையாது, பலவீனம் கிடையாது, தற்கொலை எண்ணம் கிடையாது, செய்வின பிரச்சனை கிடையாது, சாவம் என் வாழ்க்கையில இல்ல. தேவன் என்னை முற்றிலுமா விடுதலையாக்கியிருக்காரு, என்னை ஆசீர்வாதமா மாத்திருக்கு. பல பேர் அதே தான் செய்யறாங்க, நான் செஞ்ச தவறதான் செய்யறாங்க. எல்லாமே ஒண்ணுன்னு நினைக்கிறாங்க. எல்லா பீடத்திலையும்
பதில் கிடைக்கும்னு நினைச்சு மக்கள் அந்த இடத்துக்கு போறாங்க. ஆனா நீங்க யார் என்னுடைய சாட்சியை கேட்டுட்டு இருக்கீங்களோ இன்னைக்கு நீங்க தீர்மானிங்க. என்னுடைய வாழ்க்கையில நான் பல பீடத்தை போய் பார்த்திருக்கேன், ஆனா நான் பதில் பார்க்கல. ஆனா என்னைக்கு நான் உண்மையான பீடத்தை பார்த்தேனோ தேவன் எனக்கு அந்த பீடத்திலிருந்து பதில் கொடுக்கிறவரா இருக்காரு. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கிறது போல நீங்க யாரு தேவனுடைய வார்த்தைய கீழ்ப்படிஞ்சு உண்மையான பீடத்துல தியாகம் செய்ய தயாரா இருக்கீங்களோ தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்கிறவரா இருக்காரு. இன்னைக்கு என் வாழ்க்கை எப்படி மாற்றி இருக்கோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் மாறும். இந்த அனுபவத்தை நீங்களும் பெற்றுக்கொள்றவரா இருப்பீங்க. நல்லது மக்களே, இந்த சாட்சி உங்களுக்கு பல காரியங்களை தெளிவாக்கி இருக்கும். இது இருளினுடைய கிரியையா இருந்தாலும் கூட அந்த பெண் தான் தடுத்து நிறுத்தப்படுவதை ஏற்றுக்கொள்ளவில்லை. தனக்கு முன்பாய் ஒரு கல், ஒரு அசுத்தம், ஒரு பெரிய கல்லை வைப்பதை விரும்பவில்லை. எனவேதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்கள் கடந்த காலத்துக்கு ஒரு கல்லை வைக்கும்படி நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். இனி எனக்கு இந்த சூழ்நிலை வேண்டாம் என்று சொல்கிறவர், என்னால கடந்த கால பாதிப்பிலிருந்து வெளியே வர முடியலன்னு சொல்றோம், என்னால என்னுடைய கடந்த பழைய மோசமான நினைவுகளை ஜெயிக்க முடியவில்லை என்று சொல்கிறவர்கள், பல நேரம் நான் பாவத்துக்கு மேல பாவம் செய்யறேன், பாவத்துக்கு மேல பாவம் செய்யறேன், காரணம் என்ன, என்னால செஞ்ச பாவத்தை மறக்க முடியல, என் மனசாட்சி ரொம்ப என்னை உறுத்துது, நான் இன்னும் 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 அதில் என்னை விழுவதை பார்க்கிறேன் என்று நீங்கள் சொன்னால், நண்பர்களே, இது மனுஷனால் சரிபடுத்த கூடியது அல்ல. கர்த்தர் மட்டுமே உங்களுக்கு சக்தி கொடுக்க முடியும். உங்களை குற்றப்படுத்திக் கொள்ளாமல், சலுகையா எடுத்துக்கொள்ளும்படி சொல்லவில்லை, ஆனால் உங்களை குற்றப்படுத்திக் கொள்ளாமல் அதை நிறுத்தி நேர்மையான மனசு உள்ளவராய் முன்னோக்கி செல்ல கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். பல பேர் குடியை நிறுத்த விரும்புறாங்க, ஆனா நான் குடித்தேன் என்ற அந்த ஒரு மன உறுத்தல்ல அவங்க மேலும் மேலும் குடிக்கிறாங்க. இல்ல, நான் ஒரு வார்த்தை தவறாய் பேசிவிட்டேன் அப்படின்ற மன உறுத்தல் அவங்க இன்னும் பலவீனம் ஆயிடுறாங்க. மிக சரியாய் அதான் இருள் விரும்புகிறது. நீங்கள் பழைய வாழ்க்கையிலேயே உங்களை அச்சுறுத்தப்பட்டு, குற்றப்படுத்தப்பட்டு, சிறை கைதியாய் உங்களை வைத்துக் கொள்ளும் கூண்டு பறவையாக. ஆனால் உங்களுக்கு ரக்கை உண்டு, உங்களால் ரக்கையை அகல விரித்து பறக்க முடியும். தேவன் உங்களை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். ஆனால் நீங்கள் பறக்க பிடிவாதம் பிடித்தால் அது சாத்தியம் அல்ல. நீங்கள் பறக்க விரும்புகிறேன் என்று சொன்னால் கர்த்தர் அந்த கதவை திறக்க முடியும். மக்களை, என்ன அவர் தான் சொன்னார், நானே வழி, நானே வழி, என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவான். இயேசு கிறிஸ்து வழி. நீங்கள் அந்த கூண்டிலிருந்து வெளியே வர, கடந்த காலத்தை விட்டு வெளியே வர. என்ன ஒரு அருமையான சாட்சி இந்த சாட்சி. தேவன் இந்த சூழ்நிலையை மாற்றியது. இந்த சாட்சியை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க விரும்புகிறார். உங்கள் கடந்த காலத்துக்கு ஒரு கல்லை வைத்து நீங்கள் முன்னோக்கி செல்ல எந்த தடை இல்லாமல் செய்து கொள்ளும்படி இதோ சாட்சியை கூர்ந்து கவனிக்கலாம். என் வாழ்க்கையில இருந்த பொருளாதார பிரச்சனை காரணமாக எங்க வீட்டுக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் வாக்குவாதங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சது. எங்களுக்குள்ளாக இருந்த விரக்தியினால நாங்க அதிகமா சண்டை போட ஆரம்பிச்சோம். ஏன்னா அந்த நேரம் எங்களுக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லாம போயிடுச்சு. என்னுடைய கணவருக்கு அநேக நண்பர்கள் இருந்தாங்க. எனக்குள்ளாக இப்படிப்பட்ட யோசனை இருந்தது, என்னுடைய கணவர் தான் எங்களுடைய வீட்டுல ஒரே ஆண், அவர் மட்டும்தான் போராடுறார் எங்களுடைய எல்லாவற்றையும் சரிப்படுத்துவதற்கு, எங்களுக்காக கொடுப்பதற்கு. எங்களுடைய குழந்தைகள் சில விஷயங்கள் அவங்க கேட்கும் பொழுதோ, அவங்களுடைய தேவைகள் வரும்பொழுதோ அது சரிப்படுத்துவதற்கு நாங்க இருவருமே அதிகமா போராடுற நபரா இருந்தோம். என் பண வாழ்க்கை ரொம்ப மோசமா இருந்தது. எனக்கு சரியான வேலை இல்லை. சில நேரம் ஒரு நாளைக்கு வேலை, ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வேலை, ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் வேலை. வர பணம் பார்த்தீங்கன்னா வெறும் சாப்பாட்டுக்கு தான் பத்தும். எதுவும் வாங்கணும்னா முடியாது. சில நேரம் மனைவி ஏதாவது கேட்பாங்க, என்னால் வாங்கி தர முடியாது, நாங்கள் காத்துட்டு இருக்கணும் யாராவது ஏதாவது செய்யறதுக்கோ இல்லை திரும்ப ஏதாவது வேலை கிடைக்கிறதுக்காக. இப்படிதான் எங்க வாழ்க்கை போயிட்டு இருந்தது. சில நேரம் எங்களுடைய குழந்தைகள் ஏதாவது பொருட்கள் கேட்கும் பொழுதோ, அவங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் அவங்க கேட்கும் பொழுதோ நாங்க அதிகமா கடினப்பட்டு உழைக்க ஆரம்பிச்சோம். ஏன்னா எங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாவற்றையும் நாங்க தான் கொடுக்கணும். எனக்கு அது மிகவும் வலிக்கக்கூடியதா இருந்தது எனக்குள்ளாக. ஏன்னா எங்களுடைய குழந்தைகள் சில விஷயங்கள் அவங்களுக்கு தேவையானதை கேட்கிறாங்க, அதை கொடுக்க கூட நாங்க அதிகமா போராடிட்டு இருக்கோம். என்னுடைய திருமண வாழ்க்கைக்குள்ளாக எனக்கு மன அழுத்தமானது இருந்தது. என்னுடைய கணவரை நான் அதிகமா வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு கல்யாணம் ஆகி சில காலத்துல இது மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சது. காரணம், என்னுடைய கணவர் என்னுடைய குழந்தையை பார்த்துக்கிறார், இவர் எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட யோசனைகள் எனக்குள்ளாக இல்லாம ஒரு விரக்தியும் ஒரு மன அழுத்தமும் எனக்குள்ளாக உண்டாக ஆரம்பிச்சது. எனக்குள்ளாக சில யோசனைகள் இருந்தது, எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும்,
எப்போவாவது இந்த வீட்டை விட்டு நடந்து எங்கேயாவது தூரமா போயிடணும் அப்படின்னு எனக்குள்ளாக யோசனை இருந்துட்டே இருந்தது. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, பணம் இல்லை, வருமானம் கிடையாது. என் மனைவி வந்து வீட்டை விட்டு போகிற நிலைமை இல்லை, என் கூட சண்டை போடுற நிலைமை எல்லாமே எதுக்காகனா, அவங்க ஏதாவது வேணும்னா வாங்க முடியாது, வீட்டில் எதுவுமே இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஏன்னா பண வாழ்க்கை சரியில்லாமல் ஒரு நாள் இருந்தது. என் கணவருடைய சகோதரி அவங்க ஆலயத்தை குறித்து என்னிடத்துல சொன்னாங்க. என் ஆலயத்துக்கு வரும்படி அவங்க அழைத்தாங்க. என்னுடைய கணவரோடு என்னால் ஆலயத்துக்கு போக முடியல. ஏன்னா நாங்க வித்தியாசமான ஒரு பின்னணியை சார்ந்த நபராக இருந்தோம். என்னுடைய கணவர் எப்பவுமே சொல்லுவார், நம்ம இதுல மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. எனவே என்னால எந்த இடத்துக்கும் போக முடியல. என் கணவருடைய சகோதரி ஆலயத்துடைய காரியங்களை குறித்து எனக்கு சொன்னாங்க. ஆலயத்துல என்னால உதவி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றத அவங்க எனக்கு உறுதியா சொன்னாங்க. ஒரு நாள் நானும் என்னுடைய கணவருடைய சகோதரியுமே அவருக்கு தெரிந்தது போலவே அவரிடத்துல சொல்லிட்டு நான் ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சேன். ஒரு நாள் புதன்கிழமை கூட்டத்துக்கு நான் ஆலயத்துக்கு போனேன். நான் ஆலயத்துக்குள்ள தேவனுடைய பிரசனத்தை உணர்ந்தேன். நான் அந்த இடத்துல கொஞ்சம் சௌகரியமா உணர்ந்தேன். நான் ஆலயத்துக்கு போகிறேன் ஏன்னா என் வாழ்க்கையில முழுமையான ஒரு மாற்றம் தேவை. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எனக்கான மாற்றம் தேவையா இருந்தது. என்னுடைய திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, என்னுடைய பொருளாதார வாழ்க்கை, என்னுடைய குடும்ப வாழ்க்கை எல்லாவற்றிலுமே எனக்கு உதவிகள் தேவைப்பட்டது. எனவே ஒரு நாள் நான் தீர்மானம் எடுத்தேன், இந்த ஆலயத்துக்கு நான் தொடர்ந்து போக போறேன். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நான் தொடர்ந்து ஆலயத்துல இருக்க போறேன். பிற்பாடு என்னுடைய கணவரும் ஒத்துக்கிட்டார் அவர் ஆலயத்துக்கு வரும்படி. ஆனா அவர் ஆலயத்துக்கு வரும்பொழுது என்ன வெட்கப்படுத்தும்படி சரியாக துணி உடுத்த மாட்டார். அவருடைய தலைமுடி எல்லாம் வந்து அவர் கலைச்சிட்டு வருவார். அவர் நினைச்சாரு நான் வந்து வெட்கப்படுவேன், அதனால ஆலயத்துக்கு போறதை நான் நிறுத்திடுவேன். அவள் அன்று ஆலயத்துக்கு செல்ல தீர்மானித்திருந்த முழு நேரம் நான் அவளோடு சண்டை போட்டு கொண்டிருந்தேன். நான் அழுக்கு துணி எடுத்து வாரம் முழுவதும் வேலை செய்ய வைத்திருந்த அழுக்கு துணி எடுத்து நான் போட்டுக்கொண்டேன். நான் நினைத்தேன், இந்த துணியை நான் போடும்போது அவள் ஆலயத்துக்கு செல்ல மாட்டார் என்று. ஆனால் அவள் வாகனத்தை பிடித்து ஆலயத்துக்கு சென்றால் நானும் அவளோடு கூட சென்றேன். ஆனால் ஆலயத்தில் கூட்டம் முழுவதும் போதக பிரசங்கிக்கும் பொழுது நான் அவளோடு சண்டையிட்டு கொண்டே இருந்தேன். வழிபாடு முழுவதிலும் வீட்டுக்கு வந்த பிற்பாடும் கூட அவளோடு கூட நான் அந்த வாரம் முழுவதும் சண்டையிட்டேன். காரணம், அவள் ஆலயத்துக்கு செல்வதனால். வீட்டில் நான் பாட்டில்களை உடைப்பேன், இப்படி நான் சண்டை போடுவேன் அவள் ஆலயத்துக்கு செல்வதனால். பிற்பாடு போதகர் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்தார். அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார், நீங்க எப்படி விசுவாசத்தை அதிகமா பயன்படுத்தணும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு. ஆலயத்துடைய விஷயங்கள்லாம் அதிகமா நாங்க கத்துக்க ஆரம்பிச்சோம். பிற்பாடு நாங்க அதுக்கு அதிகமா கவனம் கொடுக்க ஆரம்பிச்சோம். நாங்க எந்த நாள் கவனம் கொடுக்க ஆரம்பிச்சோமோ அந்த நாள் துவங்கி நாங்க பார்க்க ஆரம்பிச்சோம் வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக வருகிற பிரச்சனைகளை நாங்க வித்தியாசமா சந்திக்க ஆரம்பிச்சோம். நாங்க ஆலயத்துல பார்க்க ஆரம்பிச்சோம். மக்கள் அவங்களுடைய சாட்சியை பதிவிட ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய பொருளாதார வாழ்க்கை, அவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி மாற துவங்கியதுன்னு அவங்க தொடர்ந்து சாட்சிகளை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்க தொடங்கினோம். பிற்பாடு குடியை நிறுத்தினோம், புகைப்பிடிப்பதை நிறுத்தினோம். தொடர் சங்கிலி ஜெபங்களிலே தொடர்ந்து கலந்து கொள்ள ஆரம்பித்தோம். தொடர்ந்து அதன் மூலமாய் ஆலயத்துக்கு சென்று தொடர் சங்கிலி ஜெபத்து மூலம் கற்றுக்கொண்டோம். திருமண வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படுவதை பார்த்தோம். இனிமேல் எங்களுக்குள்ளே சண்டைகள் இல்லை. நாங்கள் அப்படியே ஒரு ஒப்பந்தம் பண்ணி கொண்டோம். நாங்கள் சண்டை போடுவதில்லை, வாக்குவாதத்தில் ஈடுபடுவதில்லை. பிரச்சனை வந்தால் எப்படி ஒருத்தரோடு ஒருத்தர் பேசி சரிபடுத்திக் கொள்வது சுமூகமா. எங்களுக்கு இப்போது சமாதானம் உண்டு. இப்போ என்னுடைய குடும்பத்தார் மாற்றப்பட்டிருக்காங்க. நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கோம். எங்களுடைய திருமண வாழ்க்கை இப்போ ஆசீர்வாதமா இருக்கு. இப்போ நாங்க இருவருமே ஒற்றுமையா இருக்கோம். என்னுடைய குழந்தைகள் இந்த நேரம் சந்தோஷமா இருக்காங்க. இப்போ நாங்க அனைவருமே தேவனுக்கு ஊழியம் செய்யறோம். நானும் என்னுடைய கணவரும் தேவனுக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். என்னுடைய குழந்தைகள் தேவனுடைய பிரசனத்துக்குள்ளாக இருக்காங்க. தேவன் என் குடும்பத்தை ஆஸ்வதிச்சிருக்கார். அதே போல தேவன் என்னுடைய பொருளாதார தேவைகளிலும் என்னை ஆஸ்வதிச்சிருக்கார். முன்பு ஏதாவது வாங்கணும்னு சொல்லும் போது எங்களிடத்துல பணம் இருக்காது, அதுக்கான வசதி இருக்காது. ஆனால் இப்பொழுது தேவன் எங்களை பண வாழ்க்கை ஆஸ்வதிச்சிருக்கார். எனக்கு ஒரு சொந்த வியாபாரம் கூட தேவன் கொடுத்திருக்கார். இன்னொரு வியாபாரத்தை நான் தொடங்கி இருக்கிறேன். தேவன் இன்னொன்னு கொடுத்து என்ன ஆஸ்வதிச்சிருக்கார். 2 வாகனங்கள் நான் வாங்கியிருக்கிறேன். என் குடும்பம் முழுவதும் தங்க எனக்கு ஒரு சரியான வீடு இல்லை, அது மிக சிறிய வீடாக இருந்தது. என் விசுவாசத்தை உபயோகப்படுத்தினேன். அதன் மூலமா என் குடும்பத்துக்காய் கர்த்தரை உனக்கு ஒரு வீடு வாங்கும்படி என்னை ஆசீர்வதிச்சார். தேவனின் பண வாழ்க்கை ஆசீர்வதிச்சிருக்கார். எந்த பணத்தட்டுப்பாடோ குறைவோ இல்லை. எதெல்லாம் நாங்கள் விரும்புகிறோமோ அதை எல்லாவற்றையும் வாங்கக்கூடிய நிலைமை தேவன் கொடுத்திருக்கிறார். இப்போ என்னுடைய குடும்பத்தார் முழுமையாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ எங்களுடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் எங்களுக்கு முன்பாக தேவையா இருந்ததோ இது எல்லாமே இப்போ முழுமையாக்கப்பட்டிருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய ஆவி எங்களுக்குள்ளாக இருக்கு. நானும் என்னுடைய கணவரும் ஆலயத்துல துணையாளரா இருக்கோம். என்னுடைய குழந்தைகள் ஆலயத்தினுடைய குழுக்கள்ல இருக்காங்க. நாங்க அனைவருமே ஆலயத்துக்குள்ளாக சுறுசுறுப்பா இருப்போம். நாங்க இந்த நேரம் உதவி செய்யறோம் மக்களை தேவனிடத்துல கொண்டு வருவதற்காக. யாரெல்லாம் எங்களை போல கடினமான சூழ்நிலைகள் இல்லை எங்களை விட மோசமா கடந்து போறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்க இந்த இடத்துல எங்களுடைய தீர்மானத்தை எடுத்திருக்கோம். நாங்க தொடர்ந்து எங்களுடைய சிறந்த முயற்சி எடுக்கிறோம். தேவன் மக்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை மக்கள் இடத்துல கொண்டு சேர்ப்பதற்காக. நல்லது நண்பர்களே, நாம் நிகழ்ச்சியின் இறுதிக்கு வந்திருக்கிறோம். சற்று நேரத்துல ஒரு அருமையான பாடல் ஒலிக்கிற தருணம். நீங்கள் தண்ணீர் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், குடும்பத்தாரோட ஒன்றிணைகள். இன்றைக்கு ஆலயத்துல வல்லமையான விடுதலை ஜெபம் செய்யப்பட்டது. 12 அடையாளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் கட்டுகள் முறிக்கப்பட்டது.
நான் உங்களிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் நிகழ்ச்சியினுடைய தொடக்கம் முதல் என்னோடு இணைந்திருந்திருந்தால் உங்களுக்கு ஒருவேளை கண்டிப்பாய் பதிந்திருக்கும் உங்கள் மனதிலே. ஒருவேளை நீங்கள் தற்சமயம் தற்காலிகமாய் இந்த நேரம் தான் சேனல் டியூன் பண்ணும் போது எங்களை பார்க்க நேரிட்டிருந்தால், இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். உங்கள் கடந்த காலத்துக்கு ஒரு கல்லை வைத்து நிறுத்தி ஆசீர்வாதமான எதிர்காலத்தை உருவாக்கிக் கொள்ள, அருமையான நிகழ்காலத்தை பயன்படுத்திக் கொள்ளும் தேவன் உங்களை வரவேற்கிறார். உங்களுக்கான வழிகாட்டுதலை கொடுப்பார். மக்களே, அவர்தான் வழி, மறந்து விடாதீர்கள். அவர்தான் வழி. நீங்கள் உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைய முடியும். பாடலை கேளுங்கள். நாம் ஜெபத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்தலாம். சகேயு போல் நான் உமை நாடுகின்றேன், மிக தூரம் உயரம் சென்றே என் பார்வை நீங்காமல் உம்மோகம் காண்பேன். உம் கண்கள் என்னை காண ஏங்குவேன். தேவா, என் ஜீவனை விடு, அப்பா நீர் தேவையானவர். நான் சிறுமையானவன், என்னை தருகின்றேனா, உமையே நான் பின் செல்வேன். என் இல்லம் வாருமே, என் வாழ்வில் வாருமே, என்னை மீண்டும் உருவாக்கும், குணமாக்கும் என் உள்ளம். பரிசுத்தமான வாழ்வில் உமை அன்பு செய்து வாழ்வேன். இனி எந்த செல்வம் என்னோடு வாழ்வதே. என் இல்லம் வாருமே, என் வாழ்வில் வாருமே, என்னை மீண்டும் உருவாக்கும், குணமாக்கும் என் உள்ளம். பரிசுத்தமான வாழ்வில் உமை அன்பு செய்து வாழ்வே. இனி எந்த செல்வம் என்னோடு வாழ்வதே. இனி எந்த செல்வம் என்னோடு வாழ்வதே. ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத என் தேவனே, இந்த சமயத்திலே யாரெல்லாம் எங்களோடு இந்த ஜபத்திலே ஒன்றிணைந்திருக்கிறார்களோ, இந்த விசுவாச ஐக்கியத்திலே தற்சமயம் இந்த நிகழ்ச்சி இவர் பார்க்க நேரிட்டிருந்தால், இவர் சேனலை திருப்பின உடனே ஜெபம் ஓடிக்கொண்டிருப்பதை பார்த்திருக்கலாம். இந்த நேரம் இவர் மனதிற்கு ஒரு ஆறுதல் தேவை, இவருக்கு ஒரு தைரியம் தேவை, இவருக்கு ஒரு பலம் தேவை. தன்னை பாதிக்கிற இந்த சூழ்நிலையை ஜெயிக்க ஏதோ ஒரு விஷயம் இவர் மனசை மிக பெரும் அளவிலே இந்த நேரம் பாதித்துக் கொண்டிருக்கலாம். இந்த ஜெபத்தினாலே நான் உம்மிடம் கேட்கிறேன், ஆண்டவரே, இயேசுவின் பெயரால் இந்த பயங்களை நீக்கும், மன அழுத்தங்களை நீக்கும். தவறான முயற்சிகளுக்கான எண்ணங்கள் மனதிலே ஓடிக்கொண்டிருந்தால் அதை நான் கடிந்து கொள்கிறேன், வெளியேறுபடி. தேவனே, இந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிற கசப்பான அனுபவங்களை நீக்கும். கடந்த கால பாதிப்பிலே இவர் பிடிக்கப்பட்டவரோ, பயமுறுத்தப்பட்டவரோ, நிறுத்தப்பட்டவராக இருந்தால் கட்டவிழ்க்கப்படட்டும். இவர் மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தாலும் நான் இவரை விடுதலை செய்கிறேன் இயேசு சக்தியினால். இந்த குடும்பங்களை, திருமணத்தை, இந்த வாழ்க்கையை, வீட்டை ஆசீர்வதிக்கிறேன் தேவன். இந்த ஜபத்தின் மூலமாயும் சக்தியை இவர்கள் சரீரத்திலும் தண்ணீரிலும் அறிக்கை செய்கிறேன். இதிலிருந்து பருகுகிறவர்கள் உடைய பலனிலிருந்து பருகுவார்களா? உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காய் இயேசுவின் பெயராக ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை குடியுங்கள். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது நண்பர்கள். விடுதலை உங்களுடையதா இருப்பதாய் நான் சொன்னதை மறக்க வேண்டாம். இந்த 2 சாட்சி, நீங்கள் பெற்ற வார்த்தை உங்களுக்கு உறுதி, ஆதாரம். இயேசு கிறிஸ்து ஒரு புது துவக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்த முடியும். அவர் தான் வழி. ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர், தவற விடாதீர்கள். தேவனும் அனைவரை ஆஸ்வதிப்பாராக. நாளை இந்த நிகழ்ச்சியில மீண்டும் சந்திக்கும் வரை செல்லுவார்கள். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி.
கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384638738. நன்றி.